எஸ்ஏபிசி மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். நீங்களே பார்த்துருப்பீங்க. அது என்ன தகவல்னா, 2023 எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் ஆகி போனவங்களுக்கு அஃபீஷியலாக டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அவங்களுடைய மார்க் லிஸ்ட் விட்ருக்காங்க. அந்த மார்க் லிஸ்ட்டை எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க், எத்தனை பேர் போயிருக்காங்க, எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த 42 பேரோடைய கேஸு முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக்கில் நான் அடுத்த வீக்கில் முடிய போது முடிஞ்ச உடனே உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறது. எப்போ வரும்னா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். 2025 எஸ்ஏயோடைய எக்ஸாமுக்காண்டி கொஸ்டின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே சீக்கிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்காண்டி நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகிறது. அந்த 42 பேருடைய கேஸு இந்த மந்த் லாஸ்ட்டில் முடிந்துவிடும். அதுக்கான தீர்வையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எஸ்ஏவுடைய எக்ஸாமுக்கு தயாராகி கொள்ளுங்கள். ஒன்றா 3 மாதம் 90 நாள் தான் இருக்கிறது. எக்ஸாம் வரப்போகிறது. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா மார்ச் எண்டு அல்லது ஏப்ரல் மாதம் கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வரும். உறுதியாக எதிர்பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் விட்டு எப்போ எக்ஸாம் எதிர்பார்க்கலாம்னா கண்டிப்பாக ஜூலை அல்லது ஆகஸ்ட், இந்த 2 மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது எப்படி நடக்கும்னா 2023 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஏப்ரலில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வீக்கில் கொடுத்தாங்க. மேலே முடித்தாங்க. அதே மாதிரி ஜூலையில் எக்ஸாம் நடந்துச்சு. ஜூலையில் ஆகஸ்ட்லேயே நடந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த வருஷம் ப்ராசஸ் நடக்கப் போகிறது. எல்லாரும் தயாராகி கொள்ளுங்கள். எஸ்ஏ மாணவர்களே, இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீர்கள். சார், வேக்கன்சி எவ்வளோ இருக்கும்னா கண்டிப்பாக 1300லேருந்து 1500 வரை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த வருஷத்தை விட்டுறாதீங்க. 2026 எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் டவுட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த எஸ்ஏ எக்ஸாமு பாஸ் ஆகி எல்லோரும் போக பாருங்கள். அதே மாதிரி காம்படிஷனுக்கு அதிக பேர் இருப்பாங்க. இப்போ 1500 வேக்கன்சி விட்டாங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் மேக்ஸிமம் ஒரு 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. 12 லட்சத்துலேருந்து ஒரு 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சும்மா அப்ளை பண்ணுறது ஒரு 5 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. டிகிரி முடிச்சிட்டோம், சும்மா அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. மீதி ஒரு 7 லட்சம் பேர் இருக்கா. இதில் நல்லா படிக்கிறவங்க சும்மா படிக்கிறவங்க இந்த ஒரு நாளைக்கு சும்மா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் படிக்கிறவங்க ஒரு 2 லட்சம் பேர் கழட்டி விட்ருங்க. மீதி 5 லட்சம் பேர் இருக்காங்களா. இதில் நல்லா படிக்கிறவங்க மேக்ஸிமம் 2 லட்சம் பேர். இந்த 2 லட்சத்தில் அகாடமியில் படிக்கிறவங்க 1 லட்சம் பேர். இந்த 1 லட்சம் பேரில் தான் உங்களுக்கு காம்படிஷன் இருக்குது. இந்த 1 லட்சத்தில் நீங்கள் 1500 வேக்கன்சி, 1500 பேர் இந்த 1 லட்சத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அந்த 1 லட்சத்துக்கு நீங்கள் எவ்வளோ எத்தனை இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிக்கு 100 பேர் போட்டி போடுற மாதிரி இருக்கும். இந்த 1 லட்சம் இப்போ 1500னா ஒரு வேக்கன்சிக்கு 100 பேர் போட்டி போடுற மாதிரி இருக்கும். இந்த 1500 வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் ஒரு 700 800 பேர் ஒரு வேக்கன்சிக்காண்டி போட்டு போடுவாங்க. இப்போ 1500 வேக்கன்சினா பார்த்துக்கோங்க. 1 லட்சத்து பேர்த்தில் நீங்கள் 1500க்குள்ளே வரணும். 1 மார்க் நீங்கள் கம்மியாக எடுத்தாலும் நீங்கள் இது எவ்வளையோ தள்ளி போயிடுவீங்க. அதனால் நல்லா படிங்க. மேக்ஸிமம் 130க்கு மேலே போட பாருங்கள். 130க்கு மேலே போடுறதும் இந்த 1 லட்சத்தில் பேர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5000 பேர் 5000ம்னா சொல்ல முடியாது, ஒரு 3000 பேர் மேக்ஸிமம் 130க்கு மேலே போடுவாங்க. ஏன்னா போன எக்ஸாம் பார்டரில் நிறைய பேர் ஃபெயில் ஆகியிருப்பாங்க. இது போகாமல் இருப்பாங்களே, பாஸ் ஆகாமல் 1 மார்க் 2 மார்க் போகாமல் அவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க இப்போ இன்னும் படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க இந்த இதில் கண்டிப்பாக அவங்க தான் ஒரு ஃபஸ்ட் இடத்துல இருப்பாங்க. நல்லா படித்தது அது அவங்க நல்ல மார்க்காக தான் எடுப்பாங்க. கண்டிப்பாக 130க்கு மேலே தான் எடுப்பாங்க. நீங்கள் புதுசாக படிச்சுட்டு இருந்தவங்க அவங்களுக்கு கீழே தான் எடுப்பீங்க. இதே மாதிரி தான் எஸ்ஏயோடைய எக்ஸாம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் டயத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. 120 நாள் பிளானை போடுங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் தூங்குறது ஒரு 6 மணி நேரம், மீதி ஃபுல்லாக படிக்கிறது தான் 3 மணி நேரம். 8 மணி நேரத்தை தவிர்த்து மீதி 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு விடாமல் படிச்சுக்கிட்டே இருங்க.
இந்த 120 நாள் மட்டும் நீங்கள் 15 மணி நேரம் மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் அடுத்த வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம். உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் வேலைனா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்கணும். அதே மாதிரி தான் அதுக்கேற்றாப்புல நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி பிடிஎஃப் இல்லாதவங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அப்டேட் கிடச்சா, நெக்ஸ்ட்டு தகவல் கிடச்சா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.